ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்ட் எனர்ஜி அல்காரிதம். இந்த பாண்ட் எனர்ஜி அல்காரிதம் வந்து டெவலப் அண்ட் இஸ் யூஸ்டு. இது எதுக்காக டெவலப் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ் டிசைனுக்காக, டு டிஃபைன் ஹவு டு குரூப் டேட்டா. அதாவது அந்த டேட்டா வந்து எப்படி குரூப் ஆகிருக்கு அண்ட் தென் ஃபிசிக்கலி அது வந்து எப்படி அந்த டிஸ்கில் ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்றதுக்காக தான் இந்த வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சு டிட்டர்மைன் பண்ணுறதுக்காக தான் இந்த பாண்ட் எனர்ஜி அல்காரிதம் என்றதே வந்து பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணாங்க. இந்த பாண்ட் எனர்ஜி அல்காரிதம் நம்ம என்னென்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா BEA அப்படின்னு வந்து சொல்லுவோம். இட் கேன் பி யூஸ் டு கிளஸ்டர் அட்ரிபியூட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா இது கிளஸ்டர் டேட்டா அல்காரிதம் பேஸ் பண்ணி தான் இருக்கும். கிளஸ்டரிங்கில் ஒன் ஆஃப் த அல்காரிதம் தான் பார்த்திங்கன்னா பாண்ட் எனர்ஜி அல்காரிதம். கிளஸ்டராக சொல்லுவோம் டு ஐடென்டிஃபை த சிமிலர் டேட்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ இட் கேன் பி யூஸ் டு கிளஸ்டர் அட்ரிபியூட்ஸ் பேஸ்ட் ஆன் யூசேஜ் and then perform logical or physical design accordingly. With BEA, the affinity bond depend database attributes is the common usage. அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டர் அட்ரிபியூட் ஸ்பேஸ் படி தான் இது இருக்கும். இதை வந்து நம்ம எப்படி வந்து இந்த BEA வந்து நம்ம வந்து டேட்டாபேஸ் அட்ரிபியூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஃபினிட்டின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அஃபினிட்டி அல்காரிதம் மெஷூர் இருக்குது. அந்த அஃபினிட்டி மெஷூர் வச்சு தான் அந்த பாண்டிங் எந்தெந்த ஒவ்வொரு அட்ரிபியூட்ஸ்க்கும் என்னென்ன பாண்டிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கண்டுபிடிப்போம். திஸ் பாண்ட் இஸ் யூஸ்டு பை இந்த பாண்ட் வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா கிளஸ்டரிங் அல்காரிதமில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். எதுக்குன்னா சிமிலாரிட்டி மெஷூருக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். த ஆக்சுவல் மெஷூர் கவுண்ட்ஸ் த நம்பர் ஆஃப் டைம்ஸ் இந்த டூ அட்ரிபியூட்ஸ் ஆர் யூஸ் டுகெதர் இன் ஏ கிவன் டைம். அதாவது இது வந்து ஆக்சுவலாக எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரெண்டு அட்ரிபியூட்ஸ் இருக்குது இல்லையா, அந்த கிவன் டைமுக்குள்ளே எத்தனை வாட்டி அது வந்து யூஸ் ஆகுது அப்படின்றதுக்காக தான் இந்த BEA அல்காரிதம் வந்து யூஸ் பண்ணுறோம். டு ஃபைண்ட் திஸ் ஆல் காமன் கொரிஸ் மஸ்ட் பி ஐடென்டிஃபைட். நம்ம எப்படி கண்டுபிடிச்சா கூட அதோடைய கொரிஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஐடென்டிஃபை த காமன் கொரிஸ். அது என்ன காமன் கொரிஸ்ன்றது நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். The idea is that attributes that are used together from a cluster and should be stored together. இதுக்கான ஐடியா என்னன்னா இப்போ இந்த அட்ரிபியூட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த அட்ரிபியூட்ஸை வச்சு எந்தெந்த அட்ரிபியூட்ஸ் நம்ம சிமிலாரிட்டி கண்டுபிடிக்கிறோம் இல்லையா அதுக்கு வந்து நம்ம அஃபினிட்டி மெஷர் தேவை. அந்த பாண்டிங் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு எந்தெந்த அட்ரிபியூட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு குரூப்பாக சிமிலராக நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம். In a distributed database, each resulting cluster is a vertical fragment. இந்த distributed databaseல பார்த்தோம்னா நம்ம ஒவ்வொரு resulting database தான் நம்ம vertical fragment சொல்வோம். இது வந்து different types ஒவ்வொரு fragmentல நம்ம வந்து ஸ்டோர் பண்ணியிருப்போம். இப்போ இந்த அல்காரிதம் இருக்கு இல்லையா, அந்த அல்காரிதமுடைய பேசிக் ஸ்டெப்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கிரியேட் அன் அட்ரிபியூட். ஃபஸ்ட்டு நம்ம என்ன கிரியேட் பண்ணோம்னா அட்ரிபியூட் அஃபினிட்டி மேட்ரிக்ஸ் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். இன் விச் each entry indicates affinity between the two associated attributes. அதாவது ரெண்டு அட்ரிபியூட்ஸுக்குள்ள அந்த அஃபினிட்டியும் என்னென்ன வேல்யூ இருக்குன்னு ஃபஸ்ட்டு நம்ம மேட்ரிக்ஸ் வந்து டிஃபைன் பண்ணணும். அதில் சிமிலாரிட்டி இருக்கிறத நம்ம வந்து பேர்ஸாக வந்து போட்டுடணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா the BEA that converts a similarity matrix to bond a matrix. என்னென்ன similarity matrix இருக்கோ அதை நம்ம என்ன பண்ண போகிறோம், பாண்டிங்காக போட போகிறோம், அதை ஒரே இடத்துல போட போகிறோம். in which the entries represent a type of nearest neighbor bonding based on the probability to co-access. The BEA algorithm rearranges rows or columns so that similar attributes appear close together in the மேட்ரிக்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் சிமிலாரிட்டி மேட்ரிக்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்து நம்ம பாண்டிங் மேட்ரிக்ஸை கன்வெர்ட் பண்ணி அதை நம்ம என்ன பண்ணோம் அந்த நெய்பருக்கு க்ளோஸாக போடணும். இது வந்து நம்ம வந்து எக்ஸாம்பிளோடு பார்க்கும்போது இந்த ஸ்டெப்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு கிளியராக புரியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் இந்த டிசைனட் ட்ராஸ். அப்புறம் என்ன பண்ண லாஸ்ட்டில் வந்து அந்த பாக்ஸஸ் எங்கெங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மேட்ரிக்ஸில் ஹையர் சிமிலாரிட்டி எதுன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. இப்போ டூ அட்ரிபியூட்ஸ், இப்போ ரெண்டு அட்ரிபியூட்ஸ் இருக்குது. AI and AJ have the high affinity if they are frequently used together in database applications. இப்போ டூ அட்ரிபியூட்ஸ் பார்த்தோம்னா A and AJ இருக்குது, ரெண்டுமே ஹை அஃபினிட்டி இருந்ததுன்னா அது என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக ஒன்று மாற்றி ஒன்று நம்ம டேட்டாபேஸ் அப்ளிகேஷன்ஸ்க்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அட் ஹார்ட் ஆஃப் த BEA அல்காரிதம் இஸ் த குளோபல். அதாவது நம்ம BEA அல்காரிதமுக்கு ஹார்ட்டே நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா குளோபல் அஃபினிட்டி மெஷூர் தான் சொல்லுவோம். சப்போஸ் த டேட்டாபேஸ் ஸ்கீமா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா A1 to AN வரைக்கும், அதாவது N அட்ரிபியூட்ஸ் எத்தனை வேணா இருக்கு இல்லையா, அப்படி இருந்துச்சுன்னா அந்த குளோபல் அஃபினிட்டியும் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா summation of I equal to 1 and then NA bond of AI, AI minus 1 plus bond of AI, A plus 1. இதான் பார்த்தீங்கன்னா குளோபல் அஃபினிட்டி மெஷருக்கான கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இதுதான்.
இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்து வேல்யூ. இப்போ வந்து நான் வந்து சொன்னேன்னா A1 A2 A3 A4 வரைக்கும் நமக்கு வந்து இருக்குது. அண்ட் தென் Q1 Q2 Q3 14 இந்த வேல்யூ இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் இது. இப்போ வந்து இதுக்கு நம்ம வந்து மேட்ரிக்ஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து நமக்கு மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தோன்னா எதுனா Q1ல் நமக்கு எதுலாம் 1 இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஃபினிட்டி மெஷூர் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ A1 A3 அப்படி இருக்கு இல்லையா? அப்போ A1 A3ல் 1 இருக்குது. இப்போ இதான் வேல்யூ. Q1ஓட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா மொத்தத்தையும் ஆட் பண்ணணும். 15 + 20 + 10. அப்போ நமக்கு வந்து 45ன்ற வேல்யூ வருது. நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா A2 1 A3 ரெண்டுத்தில் தான் வேல்யூ இருக்குது. இது மொத்தத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு வந்து 5 வருது. இதில் வந்து பார்த்திங்கன்னா A2 1 A4 போட்டாச்சு. அண்ட் இந்த வேல்யூ வந்து 75. இதில் வந்து பார்த்திங்கன்னா A3 அண்ட் A4 எந்த வேல்யூ 1 இருக்கோ அது மட்டும் தான் நம்ம எடுத்துக்கிறோம். A3 அண்ட் A4 இது 3. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வச்சு தான் இப்போ ஒரு மேட்ரிக்ஸை நம்ம வந்து போட போகிறோம். அந்த ஃபார்முலா வச்சும் போடலாம். ஃபார்முலா வச்சு போடும்போது பார்த்திங்கன்னா சில நேரத்தில் பேண்ட்வித் எஃபிஷியன்ட்லி கரெக்டாக இருக்காது. அதனால் நான் ஈஸியான ஸ்டெப்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் அஃபினிட்டி மெஷூரே நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஜஸ்ட் நம்ம என்ன இருக்குது A1 A2 நான் இந்த பக்கம் A1 A2 A3 A4 போட்டுக்கிறேன். அதே மாதிரி A1 A2 A3 A4 போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மேட்ரிக்ஸ் வேல்யூ நம்ம தான் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இந்த வேல்யூ வச்சு இந்த மேட்ரிக்ஸ் நம்ம அஃபினிட்டி மெஷூரை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இந்த மேட்ரிக்ஸ் வச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே A1 எங்கே இருக்குது? A1 இந்த இடத்துல மட்டும்தான் இருக்குது. அதோடைய வேல்யூ நமக்கு என்னதுன்னா 45. அப்போ 45 நான் போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா A1 A2ன்றது இங்கே கிடையவே கிடையாது. அதனால் நான் 0ன்னு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு A3 எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல A3 இருக்குது, இந்த இடத்துல A3 இருக்குது. அப்போ 45 + 5 A1 A3 நான் A3 சொல்லிட்டேன். A1 A3 பார்த்திங்கன்னா நமக்கு ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது. அதனால் 45 போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு A1 அண்ட் A4 பார்த்திங்கன்னா எங்கேயுமே வேல்யூ இல்லை, 0ன்னு போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்னது இது A2 A1ம் இங்கே எந்தத்துலையுமே இல்லை, 0ன்னு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு A2னா A2 மட்டும்தான். ஆனால் A2 இருக்கான்னு பார்க்கக்கூடாது, அப்படிலாம் இல்லை. இப்போ A2 எங்கே மட்டும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா A2 இங்கே இருக்குது. அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 75 + 5 80 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு A2 A3 இங்கே இருக்குது 5. அதே மாதிரி A2 A4 இங்கே இருக்குது 75. இப்போ A3 A1 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. எப்படி இருந்தாலும் ஒன்று தான். A3 A1ஓட வேல்யூ 45. நெக்ஸ்ட்டு A3 A2ஓட வேல்யூ 5. நெக்ஸ்ட்டு A3 எங்கெங்கே இருக்குது? இங்கே ஒரு A3 இங்கே ஒரு A3 இங்கே ஒரு A3 இருக்குது. அப்போ 45 + 550 + 353. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா A3 A1 வந்து பார்த்திங்கன்னா A3 A4ஓட வேல்யூ வந்து 3. நெக்ஸ்ட்டு A4 A1 எங்குமே கிடையாது, 0. அதே மாதிரி A4 A2ஓட வேல்யூ 75. அண்ட் தென் A4 A3ஓட வேல்யூ 3. அதே மாதிரி A4 மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். இது ரெண்டு A4 எடுக்க போனாது, A4 மட்டும் தான் எடுத்துக்கணும். A4 இங்கே இருக்குது. அப்போ 75 + 3 78 அப்படின்னு நம்ம வந்து போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம போட்டாச்சு இல்லையா? இப்போ பாண்டிங் அல்காரிதம் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் A1 A2 A3 நம்ம எடுத்துக்கணும். இஸ் A1 அண்ட் A3 ஆர் ஃபிக்ஸ்டு. இப்போ இதோடைய வேல்யூ, இந்த பாண்டிங் வேல்யூ நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா A1 and A2 A3 சிமிலாரிட்டிஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 × bond of A1, A2 + 2 × bond of A2, A3 - 2 × bond of A1, A3. இப்போ இதான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து bond of A1, A2 அப்படின்னா affinity of A1, A1 இங்கே என்ன இருக்குது? A1 எடுத்துக்கிறோமா? நம்ம எத்தனை நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இருக்குது? A4 இருக்குது. அப்போ A1 A2 A3 A4 A1 இன்ட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது? A2 அங்கேயும் 4 இருக்கு இல்லையா? A1 A2 A3 A4 அதே மாதிரி A1. இப்போ 1 ஃபஸ்ட்டு A1 × A1 ப்ளஸ் அஃபினிட்டி ஆஃப் A1 × A2 ப்ளஸ் இந்த மாதிரி ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இதுதான் பாண்ட் ஆஃப் A1, A2. இப்போ இந்த வேல்யூ நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வேல்யூ. இப்போ இது ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன், அதே மாதிரி தான் நமக்கு எல்லாமே வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா A1, A1 நமக்கு என்ன வேல்யூ? இந்த மேட்ரிக்ஸில் இருக்கும் 45 இன்ட்டு A1, A2 A1, A2ஓட வேல்யூ 0.
அப்போ 0. அப்போ ஒவ்வொரு வேல்யூக்கா ப்ளஸ், இங்கே ப்ளஸ் இருக்கு இல்லையா, ப்ளஸ். அப்போ இதனுடைய வேல்யூ இன்ட்டு இதனுடைய வேல்யூ எல்லாமே இந்த மேட்ரிசஸ் வச்சு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ இந்த மேட்ரிசஸ் வச்சு பார்த்தோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதான் வேல்யூ வருது, இது எல்லாமே 0 வருது, 225. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாண்ட் ஆஃப் A2, A3 அப்படின்னா அஃபினிட்டி ஆஃப் இங்கே என்ன இருக்குது, நம்ம A1, A2, A4 வரைக்கும் இல்லையா, A2, A2, A2. அதே மாதிரி A1, A2, A3, A4, A3, A3, A3. இப்போ இந்த வேல்யூ நம்ம அந்த மேட்ரிக்ஸ் வச்சு நம்ம வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு 890 வருது. நெக்ஸ்ட் பாண்ட் ஆஃப் A1, A3யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போ இதோட வேல்யூ வந்து 4410 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து வருது. இப்போ நம்ம ஃபைனலாக அந்த சிமிலாரிட்டிஸ் என்னென்னு கண்டுபிடிக்கும் போது நமக்கு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு பாண்ட் ஆஃப் A1, A2யோட வேல்யூ இது. நெக்ஸ்ட் 2 இன்ட்டு பாண்ட் ஆஃப் A2, A3யோட வேல்யூ இது. நெக்ஸ்ட் மைனஸ் 2 இன்ட்டு 4410. இப்போ வந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து -6590. இதான் பார்த்தீங்கன்னா பாண்டிங் சிமிலாரிட்டிஸோடைய வேல்யூ. இப்போ A1, A3 ஃபிக்ஸ்டாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து இந்த வேல்யூஸ் வந்து வரும். இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிமிலாரிட்டிஸ் வந்து நம்ம வந்து கண்டுபிடிப்போம். இப்போ இந்த டாபிக் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.